ஒரே பதில்ல உங்க வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு இளைஞர் இருக்காரு, அவரு மிகவும் திறமைசாலி. ஆனா நான் வாழ்க்கையில முன்னேறணும், ஆனா எதை தொட்டாலும் எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையில ஒரு சவால் இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது சூழ்நிலைகள் அல்ல. ஒரே பதில்ல உங்க வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த மாதிரி ஒரு பதிவை பார்ப்போம். ஒரு இளைஞர் இருக்காரு, அவரு மிகவும் திறமைசாலி. ஆனா எப்போதும் அவர் பிரச்சனையிலே இருக்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டே இருப்பார். எப்ப எது கேட்டாலுமே என்னால முடியாது, என்னால எதுவும் முடியாது, அந்த பதில் தான் அவர் வாயில இருந்து வரும். அவர் அதிகமா சொல்ற வார்த்தைன்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அதுதான். ஏதாவது புதுசா ஒரு வேலை வருது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோன்னு வைங்க, உடனே அவர் என்ன சொல்வாரு? என்னால அது முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. ஏதாவது ஒரு போட்டி தேர்வு வருது, நீ போய் கலந்துக்கோப்பா அப்படின்னு சொன்னோம்னா என்னால அது முடியாது அப்படின்பாரு. சொந்தமா தொழில் தொடங்கு அப்படின்னு சொன்னோம்னா முன்னேறிடுவ அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா உடனே அவரு என்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வாரு. இப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அந்த ஊருக்கு ஒரு ஏஜ்டு பர்சன், ஞானி மாதிரி ஒருத்தர் வராரு. இந்த இளைஞர் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு போறாரு. அவரை போய் பார்த்தா நம்மளுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு அந்த ஒரு முயற்சியாவது எடுத்து போறாரு. அவர்கிட்ட போனோம்னா அறிவுரை கேட்கிறாரு. நான் வாழ்க்கையில முன்னேறணும், ஆனா எதை தொட்டாலும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஞானி என்ன பண்றாரு? சிரிச்சுக்கிட்டு ஒரு விதையை எடுத்து அவர் கையில கொடுக்குறாரு. இதை நீ போய் நட்டு வச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடுறாரு. ஒரு வாரம் ஆகுது. அந்த இளைஞருக்கு ஒன்னும் முடியல. திரும்பவும் போய் அந்த ஞானிய பாக்குறாரு. இப்ப ஏன்பா வந்திருக்க, வா அப்படின்னு சொல்றாரு. அந்த இளைஞர்கிட்ட என்னன்னு கேட்டவன்னு அவர் சொல்றாரு, அந்த விதை முளைக்கவே இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த ஞானி சொல்றாரு, அதுக்கு நீ தினமும் தண்ணி ஊத்துனியா அப்படின்னு கேட்கிறார். அதெல்லாம் கரெக்டா செஞ்சங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. டெய்லி அதை கவனிச்சு தண்ணி ஊத்துனியா? அதுவும் செஞ்சேன் ஐயா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அத நீ நம்பிக்கையோட செஞ்சையா அப்படின்னு கேட்டாரு ஞானி. அப்பதான் அந்த இளைஞர் உணர்றாரு. ஏன்னா அவர் மனதுல அது முளைக்காது அப்படின்னு தான் நினைச்சிட்டே இருந்தார். அப்படிதான் அந்த விதையும் ஊன்றி இருக்கிறார். அப்ப அது எப்படி வரும்? அந்த ஞானி சொன்னாரு, தம்பி, அந்த விதை மட்டும் அல்ல, உன் வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு வாய்ப்பும் நீ கொடுக்கிற பதில் என்னவா இருக்கு? என்னால முடியாது அப்படிங்கிறது. வெற்றி எப்படி கிடைக்கும்? என்னால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா முயற்சி செஞ்சு பாரு, அப்ப உனக்கு வெற்றி தானா வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருந்து அந்த இளைஞர் முயற்சி செஞ்சு பாக்குறாரு. அதுல புதுசா நிறைய கத்துக்கிறாரு. சிலதுல தோல்வியும் வருது. ஆனா இப்ப அவரோட பதில் என்னவா இருக்கு? இது முடிவல்ல, இது ஒரு பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு காலத்தின் போக்குல வெற்றிகரமா போயிட்டு இருக்கிறாரு. மாதங்கள் ஆகுது, வருடங்கள் ஆகுது. ஒரு நாள் அந்த கிராமத்துல பெரிய வெற்றி பெற்ற தொழிலதிபரா மாறிட்டார். இப்ப அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அவரை பார்த்து கேக்குறாங்க, உன்னோட வெற்றியினோட ரகசியம் என்னப்பா, சொல்லுப்பா, நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. அப்ப அவர் சிரிச்சுட்டே பதில் சொல்றாரு, நான் என் வாழ்க்கைய மாத்தல, நான் என் பதிலத்தான் மாத்திருக்கேன் அப்படின்னு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது சூழ்நிலைகள் அல்ல, அதற்கு நாம கொடுக்கிற பதில். என்னால முடியும் அப்படின்ற பதில் வாழ்க்கையை மாத்திடும். நம்ம முயற்சி செய்கிறோம் என்ற பதில் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றும். இப்ப புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சவால் இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனா அதற்கு நீங்க கொடுக்கும் பதில் மட்டும் கொஞ்சம் மாத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிடும். வெற்றி என்பது சூழ்நிலைகள் அல்ல, உங்க பதில்ல இருக்கிறது அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. எதிலும் வெற்றி பெறுவோம். சூழ்நிலைகளை கடந்து வெற்றியை நோக்கி பயணிப்போம்.
ஒரே பதில்ல உங்க வாழ்க்கையே மாறிடும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடையும்.